டிஸ்க்ளைமர் இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸினுடைய டெக்னிக்கல் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி. ஸோ நிஃப்டி நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக 20th அக்டோபர் அன்னைக்கு பிரேக் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ரெசிஸ்டன்ட் பக்கத்துலேயே தான் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அது நமக்கு ரெசிஸ்டண்ட்டாக எடுத்தது ஒரு 3 days பேக். தென் அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டன்ட்லேருந்து நமக்கு ஃபாலோ ஆகும்போது இதே ப்ரீவியஸாக ஒர்க் அவுட் ஆன இந்த லெவல் நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகி லாஸ்ட் ட்ரேடிங்கில் வந்து அதுக்கும் மேலே தான் க்ளோஸ் ஆச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சப்போர்ட்டுக்கான ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜோனுக்கு இன்பிட்வீனில் ஒரு சைட் வேஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த சைட் வேஸினுடைய ரேஞ்ச் டாப் லெவலில் இந்த ஜோனை பிரேக் பண்ணாலும் கம்பல்சரி நிஃப்டியினுடைய ஆல் டைம் ஹை ப்ரைஸை பிரேக் பண்ணால் மட்டும் தான் ஃபர்தர் மூவ். அதே மாதிரி இந்த ஜோனுடைய பாட்டம் லெவலை நம்மளுக்கு பிரேக் பண்ணாலும் இந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. பட் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் பிரேக் ஆச்சுன்னா ஒரு 300-400 பாயிண்ட்ஸ் டவுன்ஃபால் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற லெவலில் இருந்து ஒரு பெரிய மூவ் நிஃப்டியில் பெரிய மூவ் நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட் அப் மூவ் இல்லை ஒரு 1000 பாயிண்ட் டவுன் மூவ் அந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு சைட்வேஸ் போகணும். அந்த சைட்வேஸ் வந்து எத்தனை நாட்கள் வருதுங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம்டாக இப்போதைக்கு சொல்ல முடியாது. பட் அந்த சைட்வேஸ் வந்ததுக்கப்புறம் தென் அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டைரக்ஷனில் நம்மளுக்கு நிஃப்டியை கொண்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அங்கிருந்து வந்த மூவ் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமுடைய லெவல் 24,600 கிட்ட இருந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 26,100 வரைக்கும் போயிருக்கு. அப்படி பார்க்கும்போது நியர்லி ஒரு 1,500 பாயிண்ட்ஸ் மூவ். இந்த மாதிரி மூவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நடக்காதுன்னு சொல்றேன். பட் இந்த 2 ஜோனுக்கு இன்பிட்வீன்ல இந்த ஜோனுக்கும் இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே 500 பாயிண்டா இருக்கிறதுனால அந்த 500 பாயிண்ட்ஸ் ரேஞ்சஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் நடக்க சான்சஸ் இருக்கு. அந்த ஸ்விங்ல எந்த சைட் பிரேக் பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் டாப் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் பாட்டம் சைட்ல ஒரு 300 பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அந்த ரேஞ்சஸ்க்குள்ள மூவ் ஆக சான்சஸ் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். அதே மாதிரி லாஸ்ட் வீக்லி கேண்டில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து ஒரு கிரே ஸ்டோன் டோஜி ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அதையும் நான் நோட் பண்ணியிருந்தேன். பட் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது கிரே ஸ்டோன் டோஜிக்கான இண்டிகேஷனாக எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் இது ஒரு லாங் லெக் டோஜியாகவும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த லாங் லெக் டோஜி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த 2 ஜோனுக்கு இன்பிட்வீன்ல தான் எக்ஸாக்டா இருக்கு. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம்ல இருந்து அப்பும் வரும்போது உங்களுக்கு நான் சொன்னது தான். அதே மாதிரி நம்மளுக்கு நடந்ததுனால இப்போ அந்த கேண்டிலுடைய லோ பிரேக் ஆகி ஒரு ரெட் கேண்டில் க்ளோசிங் வச்சா மட்டும் தான் ஒரு டவுன்ஃபால் எதிர்பார்க்க முடியும். அந்த டவுன்ஃபால் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் தான் நம்மளுக்கு கரண்ட் லெவல் எதிர்பார்க்க முடியும். அந்த ட்ரெண்ட் லைனுக்கும் கீழே க்ளோசிங் வச்சாதான் நம்ம ஃபர்தர் டவுன் சைட் ஃபாலை நம்ம எதிர்பார்க்க முடியுமே தவிர பட் மற்றபடி நம்மளுக்கு இந்த ஹை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த ஜோனுக்கும் அந்த ஆல் டைம் ஹை செப்டம்பர் 2024 வந்து அந்த ஹை பிரைஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் தான். அப்போ அந்த ஹையை பிரேக் பண்ணி அந்த 200 பாயிண்ட் டிஃபரன்ஸையும் பிரேக் பண்ணி ஒரு கிரீன் கேண்டில் க்ளோசிங் வச்சது அப்படின்னா அது நிஃப்டிக்கான ஒரு நல்ல ஒரு நேரமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நிஃப்டி நல்ல ஒரு மூவ்ல வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா. அடுத்ததான் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரெஸ்டாரண்ட்டை பிரேக் பண்ணி நம்மளுக்கு அடுத்த ரெஸ்டாரண்ட் இந்த ட்ரெண்ட் லைன் சொல்லியிருந்தேன். பட் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு முன்னாடியே கொஞ்சம் சப்போர்ட் ரெஸ்டாரண்ட் எடுத்துட்டு அங்கிருந்து ஒரு ஃபாலோ கொடுத்தாங்க. இந்த ஜோனை வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா ரீட்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டேல க்ளோசிங் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோனுடைய பாட்டம்ல டாப் அதை எக்ஸாக்டா டச் பண்ணி அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்ஸ் பேக் இன்னைக்கான ஒரு கிரீன் கேண்டிலா கொடுத்துருக்கு 0.72%. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்னே சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு 400 பாயிண்ட் மூவ் அப்படிங்கிறது அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ண லெவலை எக்ஸாக்டா டச் பண்ணிட்டு அங்கிருந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கு. அதனால தான் சொல்றது என்னைக்குமே டெக்னிக்கல்ஸ் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்னுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி ஸ்டாக் டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னுடைய இன்னொரு சேனல், ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 சேனல்லையும் வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ இந்த பப்ளிக் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓல்டு சேனல்லையும் என்னுடைய ஸ்டாக்ஸ் பேஸ்டு டெக்னிக்கல் அனலைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நியூ சேனல் அதாவது டிசிடி டெக்னிக்கல் அனலைசர் அப்படிங்கிற சேனல் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி வேண்டாலும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் கரெக்டாக போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ் ஏதாவது நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அடுத்ததா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி உங்களுக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்ல ஒரு ஜோனை ரீடெஸ்ட் பண்ணுச்சு. பட் இந்த இடத்துல அந்த மாதிரி ஜோன் எதுவும் இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு ஹரிசானல் ரெசிஸ்டன்ட் இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் அதை சப்போர்ட்டா எடுத்து நின்றுட்டு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் ஃப்ரைடேல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து 84,297 அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிட்டு வெறும் 3 பாயிண்ட் தான். அதாவது 84,000 லெவலில் இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 3 பாயிண்ட் அங்கிருந்து இறங்கி கிட்டத்தட்ட ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆயிட்டு அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஏறி இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஹியூஜ் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கான காரணம் நம்மளுடைய டிஸ்கஸ் பண்ண
ப்ரீவியஸான ரெசிஸ்டன்ட்டை சப்போர்ட்டா எடுத்துட்டு அதை ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. ஆக்சுவலாக ஒரு ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆனதுக்கப்புறம் அதை ரீடெஸ்ட் நடக்கணும். அதுதான் இப்போதைக்கு எல்லா இண்டெக்ஸ்லையும் நடந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ஒரு மூவி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவ்ல வந்து நமக்கு என்ன இருக்குன்னா லாஸ்ட் ட்ரேடிங் ரேனுடைய ஹை கிளியர் கட்டாக பிரேக் ஆனதுனால இது ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்கு. அப்போ லாஸ்ட் ட்ரேடிங் ரேனுடைய லோவை இனி வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு இண்டெக்ஸும் பிரேக் பண்ணக்கூடாது. அப்படி பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா நம்மளுக்கான அந்த டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான். டவுன்ஃபால் மீன்ஸ் நான் ரீடெஸ்ட் அனதர் லெவலுக்கு, அதாவது இந்த இடத்துல அடுத்த ஜோன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜோனுக்கான ரீடெஸ்டிங் லெவலாக ஒரு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா. ஸோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஜோன் ஒன்று எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பல டைம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு, ஒரு டைம் 2 டைம்லாம் கிடையாது, எல்லா நாளுமே சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஜோனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 டேஸாக பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடேவும் சரி இன்னைக்கும் சரி அதனுடைய பாட்டம் லெவலை எக்ஸாக்டா டச் பண்ணிருக்கு. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கூட கிடையாது. நம்ம மார்க் பண்ண லெவல் அவ்வளவு அக்யூரேட்டா அதனுடைய பாட்டம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான் ஃபார்மா கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அது ஒரு சப்போர்ட் கிட்ட எக்ஸாக்டா இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு லாஸ்ட் ஃப்ரைடேனுடைய லோவையோ இல்ல இன்னைக்கான லோவையோ ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் வைக்கணும். கம்பல்சரி வந்து பிரேக் பண்ணா மட்டும் கிடையாது, ஏன்னா அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கு. அதை பிரேக் பண்ணி ஒரு ரெட் கேண்டில் க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு குயிக் டவுன்ஃபாலை திரும்பவும் நம்ம எதிர்பார்க்கலாம். அது நடக்குதா இல்லையாங்கிறது நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஆல்ரெடி இதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி குயிக்கான ஃபால் 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்போர்ட்டை ரீச் பண்ணாங்க. அதே மாதிரி திரும்ப நடக்குதா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜி நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பாத்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில் தான். பட் ஒரு பெரிய பாசிட்டிவ்னஸா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃப்எம்சிஜி கிரியேட் ஆகல. இந்த ட்ரெண்ட்லைனை ரீடெஸ்ட் பண்ணது லாஸ்ட் ஃப்ரைடே, அதுக்கு கீழே டிராவல் ஆயிட்டு அங்கிருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தது ஒரு நல்ல லெவலில் கொடுத்துருந்தாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்மளுக்கு 23rd அக்டோபர் கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு 4th செப்டம்பருடைய ஹை அடுத்த ரெசிடென்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா இது ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சா நம்மளுக்கு இப்போதைக்கு மூவ் ஆயிட்டு இருக்கிறதுனால இந்த லாஸ்ட் ட்ரேடிங் டே அதாவது ஃப்ரைடேனுடைய லோ பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டவுன்ஃபால் திரும்பவும் இந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு. அது திரும்பவும் நம்மளுக்கு நல்ல ஒரு அக்குமுலேஷன் லெவலில் எஃப்எம்சிஜியில் கிரியேட் பண்ணி கொடுக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு வேளை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மட்டும் தான். அடுத்தது ஐடி. ஸோ ஐடி இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக போயிருக்கு. எக்ஸாக்டா திரும்பவும் சைட்வேஸ் கேண்டில் தான். இந்த மாதிரி சைட்வேஸ் போகிறது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா சடனாக ஒரு கேப் அப் ஆயிட்டு நல்ல லெவலில் ஒரு கேப் அப் ஆயிட்டு ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் மூவ் இருக்கிறதுனால ஒரு சைட்வேஸ் நடக்குது. இந்த சைட்வேஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன அந்த கேண்டில் 23rd அக்டோபர் கேண்டிலுடைய ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்துதான் நம்ம எதிர்பார்க்கறது இந்த 18th செப்டம்பர் கேண்டிலுடைய ஹை. இந்த இடத்துல ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, எனக்குமே கேப் அப் ஆகி ட்ரெண்ட் லைன்ல பிரேக் பண்ணது ஒரு ரெஸ்டாரண்ட் பிரேக் பண்ணது அப்படின்னா அது நல்ல ஒரு மூவா இருக்காது, நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எக்ஸ் நான் சொல்லியிருக்கேன் தான். பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு அல்ட்ரா லோல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு ஐடி டிராவல் ஆயிட்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி பிரேக் அவுட் நடக்கலாம். அப்படி நடந்துச்சுன்னா அடுத்த ரெஸ்டாரண்ட் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அடுத்த ரெஸ்டாரண்ட் பக்கத்துல இருக்கு 18 செப்டம்பர் அப்படிங்கிறது அதனுடைய ஹை கிட்டத்தட்ட பக்கத்துல இருக்கு. ஸோ அந்த ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா அது நல்ல ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற நம்மளால எடுத்துக்க முடியும். அடுத்ததான் நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ப்ரீவியஸாக மார்க் பண்ணியிருந்த ஒரு ஹாரிசான்டல் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே டச் பண்ணி ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சின்ன ஒரு மைன்யூட் ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த ஒரு மூவ் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. அடுத்ததா பிஎஸ்யூ. ஸோ பிஎஸ்யூ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போ புல்லிஷா மாறினா எக்ஸாக்டா 17 செப்டம்பர் கேண்டில் நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கும்போது நான் புல்லிஷா மாறினேன். அதுக்கப்புறம் எல்லா நாளுமே நான் புல்லிஷா தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்தேன். பட் எக்ஸப்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே கேண்டில், இந்த லாஸ்ட் ஃப்ரைடே கேண்டிலுடைய மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு நானே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூல ஒரு டவுன்ஃபால் வந்து இந்த சேனலுடைய பாட்டமாக டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் பிஎஸ்யூ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் ஃபெயில் பண்ணிட்டு அகைன் ஒரு ஸ்ட்ராங்கான மூவ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மூவ் கொடுத்த ஒரு இண்டெக்ஸா வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் தான் இருக்கு. ஒரு 2.22% ஒரு மூவ் கொடுத்திருக்கு. அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையும் பிரேக் பண்ணிருச்சு. 2 நாளைக்கு மட்டும் ஹையும் பிரேக் பண்ணிருக்கு. அப்படி பார்க்கும்போது இது ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டை திரும்பவும் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அப்போ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இந்த சேனல் நம்மளுக்கு பிரேக் ஆகி இந்த சேனலுடைய டாப்பர் ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. பட் ரீடெஸ்ட் பண்ணது கொஞ்சம் நல்லாவே இறங்கி வந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு. பட் அந்த ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்த ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் மூவாக இருக்கிறதுனால பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் ஒரு ஹியூஜ் அப் மூவ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நம்மளுக்கு இண்டிகேட் ஆகுது. இனி வரக்கூடிய நாட்களில் லாஸ்ட் ஃப்ரைடே கேண்டிலுடைய லோவை வந்து பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் பிரேக் பண்ணக்கூடாது. அது பிரேக் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னாலே இந்த ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் மொமெண்டம், அதாவது இந்த இடத்துல நான் இண்டிகேட் பண்ண அதே புல்லிஷ் மொமெண்டம் இப்பவும் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி ஒரு ஹியூஜ் மூவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பிஎஸ்யூ பேங்க் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இதை நம்ம வீக்லி சார்ட்ல பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு ஸ்விங் ஹை நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. எப்போனா 3rd ஜூன். அந்த 3rd ஜூனுடைய ஹையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான ஹையை எக்ஸாக்டாக ரீட்ரேஸ் பண்ணியிருக்கு. இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஷேப் ஃபார்மேஷனை கொடுத்துருக்கு. ஆல்ரெடி நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் இண்டிகேட் பண்ணோம். அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2 லெவல்ஸ் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த கப் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் நம்மளுக்கு நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அடுத்ததாக ஃபர்தர் மூவ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு.
இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் வேணும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் தான் வரும்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்லோவாக இருக்குது நெட்ஒர்க். அதனால தான் கேண்டில்ஸ் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகுது. இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் நான் மார்க் பண்ணிருக்கேன். இது பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு கப் ஃபார்மேஷன், கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷனை கொடுத்துட்டு பிரேக் அவுட் பண்ணி அந்த பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து செப்டம்பருக்கு அப்புறம் வந்த ஒரு ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு மூவ். இந்த மூவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை பிரேக் பண்ணும்போது இந்த ஒரு லார்ஜ் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கட் பண்ண ஹேண்டில், ஒரு மிகப்பெரிய பேட்டர்ன் 2010 ஃபார்ம் ஆன இந்த பேட்டர்ன். இந்த பேட்டர்னுடைய பிரேக் அவுட் லெவலையும் பிரேக் பண்ணும்போது அது ஒரு ஹியூஜ் லெவல் ஆஃப் அப் மூவ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் பாசிட்டிவாக இண்டிகேட் பண்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரலாம். பட் நான் சொல்ல அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க முடிவு பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு மூவ் நல்ல ஒரு மூவா அமையுமா இல்லையா அப்படின்ட்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கிரீன் கேண்டில் ஹை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 19 செப்டம்பருடைய ஹையை பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கணும்னு எதிர்பார்த்தோம். அது இன்னைக்கு தான் நடந்திருக்கு. பட் நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ரெசிடென்ட்டாக இந்த 3rd ஜூலை கேண்டலுடைய ஹை அண்ட் லோவை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஹை அண்ட் லோக்கு பக்கத்தில் இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்சல்டேஷன் தான் இப்போதைக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த ரீசெண்டாக நடந்த இந்த ஒரு பிரேக் அவுட் இந்த ரெசிஸ்டன்ட்டையும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு ஃபர்தராக மூவ் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப் நம்மளுக்கு அடுத்ததாக ஒரு சின்னதாக ஒரு ஸ்லைட் கிரீன் கேனில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்த கன்சல்டேஷனுடைய சடனாக ஒரு கேப்பை பார்த்து அந்த கேப்பை நம்மளுக்கு கிட்டத்தட்ட ரீஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட மூவ் வர மாதிரி இருக்கு. பட் இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த 19 செப்டம்பர் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோவை நம்மளுக்கு எடுக்க சான்சஸ் இருக்கு. அதை பிரேக் பண்ணாலும் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு. அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் மட்டும் தான் நம்ம ஃபர்தர் மூவ் இங்கே எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ். டோட்டல் மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண ஜோனுடைய டாப் லெவலில் எக்ஸாக்டாக லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங் வச்சிருந்தாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நம்ம ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு ரெசிடென்ட் ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ இது நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு 0.64%. நிறைய இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 0.5% மேலே மூவ் ஆயிருக்கு. அடுத்ததான் டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸ் நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டேல என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம மார்க் பண்ணியிருந்த அந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நான் வந்து ஒரு லாங் சைட்வேஸ் தான் ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் இந்த இடத்துல லாங் சைட்வேஸ் வராத மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு பாசிட்டிவ் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டேல கொடுத்ததுனால இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த ஜோனுடைய டாப் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. என்னுடைய வியூ இந்த கன்சல்டேஷன் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபெயில் ஆன மாதிரி தான் எனக்கு இண்டிகேஷன் வந்திருக்கு. அடுத்ததா நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையா ஒரு ஸ்ட்ராங் கேப் அப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி கேப் அப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் தான். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில் நம்மளுக்கு ப்ரீவியஸ் ரெசிடென்ட்டுக்கும் மேலே க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது அடுத்த ரெசிடென்ட் அப்படிங்கிறது இந்த ட்ரெண்ட் லைனில் தான் இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ட்ரெண்ட் லைன் வர்றதுக்கு இப்போ இருக்கிற லெவலில் ஒரு 600-700 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு அப் மூவ் வரலாம். இல்லை ஒரு ஸ்லோ சைட்வேஸ் போகுது அப்படின்னா அந்த ஸ்லோ சைட்வேஸில் நமக்கு அந்த ரெசிடென்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக S&P 500 அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டாக ரீச் பண்ணல. ஸோ இப்போ இருக்கிற நம்ம நாஸ்டாக்ல செகண்ட் ட்ரெண்ட் லைன் நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, செகண்ட் ரெசிஸ்டன்ட் லைன், அந்த லைனும் இந்த லைனும் கிட்டத்தட்ட ஒரே டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த கணக்குப்படி பார்க்கும்போது அதில் நம்மளுக்கு அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ட் லைனுக்கு வந்துச்சு அப்படின்னா இங்கேயும் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ட் லைன் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட்டை கிளியர் கட்டாக பிரேக் பண்ணியிருக்காங்க. அதனால நெக்ஸ்ட் ரேலி வரலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் தான் இப்போதைக்கு S&P 500 இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லாஸ்ட் 3 டேஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த 4th லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரேக் ஆகுதா இல்லையான்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் க்ளோசிங் பேஸ் பண்ணி பார்க்க வேண்டாம். உங்களுக்கு ஆல்ரெடி ரீடெஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 22 அக்டோபர் வந்திருக்கு. அந்த கேண்டலினுடைய லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு டவுன் ஃபாலை கோல்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு சைட்வேஸ் வரலாம். அதே கேண்டலுடைய ஹை அண்ட் லோ நமக்கான சைட்வேஸ் லெவலாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. அடுத்ததாக சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு பாசிட்டிவாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு 2000 பாயிண்ட் டவுன்ஃபால் தான் கரண்ட் மூவ்ல நமக்கு சில்வர் மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடியது இந்த கேப் ஃபில்அப் ஆகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 1 செப்டம்பருக்கு முன்னாடி வந்த கேப், அந்த கேப் ஃபில்அப் ஆச்சுன்னா வேணா நம்ம ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக க்ரூட். ஸோ க்ரூடை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க் பண்ண கன்சல்டேஷனுடைய லெவலை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டச் பண்ணியிருக்காங்க. பட் அகைன் அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் வர மாதிரி இண்டிகேட் ஆகுது. மேபி இந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் சைடை ரீடெஸ்ட் பண்ணிட்டு வரக்கூடிய டவுன்ஃபாலாக கூட இருக்கலாம். இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொன்னது என்னன்னா நம்மளுக்கு 24th அக்டோபர் கேண்டிலுடைய ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த கன்சல்டேஷனுடைய டாப்பை எதிர்பார்க்கலாம். அப்படி பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டண்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு அகைன் நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலாம். இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்து. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.